ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நாள்னே சொல்லுவேன். ஏன்னா நான் இன்னைக்கு எந்த ட்ரேடுமே எடுக்கல, அதனால எந்த லாஸும் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 1 வீக்காக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 3 வாரமாக நல்ல ப்ராஃபிட் தான் பண்ணியிருந்தோம். பட் ஓகே, இன்னைக்கு நான் ஏன் ட்ரேட் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட்டை கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் வந்து ட்ரேட் எடுக்கல. பட் நான் கம்ப்ளீட்டாக வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஒரு 2 போஸ்ட் போட்டிருந்தேன் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஏன் போட்டேன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து கடைசி ஒரு 30 மினிட்ஸில் பயங்கரமான ஒரு கிராஷ் ஆயிருக்கு. என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 பாயிண்ட் கடைசி ஒரு 30 மினிட்ஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 380 பாயிண்ட் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துடலாம். ஸோ என்னோட அனலைசிஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஸோ என்னோட அனலைசிஸ் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டியில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 16,500 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு வந்து இன்னைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கிளியரான சப்போர்ட்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது ஒரு சேனல் பேட்டர்னா ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பட்டு இந்த ஏரியாவில் பட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகி இன்னைக்கு இதே இதில் மறுபடியும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைட் வேஸில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து எந்த ஒரு ட்ரெண்டிங் டேவும் கிடையாது. பட் லாஸ்ட் 30 மினிட்ஸில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோமே. ஸோ இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 95 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2.25 3.25 கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 95 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹியூஜ் ஃபால். என்ன கேட்டால் ஒரு கேண்டில் இவ்வளவு ஃபால் ஆகுறது வந்து ரொம்ப ஒரு ஹியூஜ் ஃபால் தான். ஸோ நிஃப்டியில் வந்து நான் இன்னைக்கு ரொம்ப நல்ல பிடிச்ச எனக்கு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து இன்னைக்கு சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கியோட ஓப்பனை வந்து கட் பண்ணி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸையும் நல்லா வந்து இன்னைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திருந்தா எங்க எடுத்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டால் நான் இந்த பேட்டர்னுக்கு அப்புறம் தான் எடுத்திருப்பேன். கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுத்திருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளியரான ஒரு பிரேக் டவுன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இங்கே எடுத்திருந்தா இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சிருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நிஃப்டியில். அப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைட் வேஸ் தான். ஆனால் கடைசி ஒரு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல 380 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபால் ஆயிருக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஃபால். இது வந்து நான் எதிர்பார்க்கல இந்த ஃபால் வந்து. பட் நான் எக்ஸாக்டாக என்னோட டெலிகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேக் டவுனுக்கு. ஸோ இந்த பிரேக் டவுனுக்கு நான் கரெக்டாக என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த கரெக்டாக இந்த எக்ஸாக்டாக இந்த கேண்டில். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் என்ட்ரு ஆயிருந்தா கூட நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 250 பாயிண்டாவது இன்னைக்கு கேப்சர் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். 290 பாயிண்ட் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ 300 பாயிண்ட் நீங்கள் லோ குவான்டிட்டி எடுத்திருந்தா கூட இன்னைக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்ல இருந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கு. நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 கிட்டத்தட்ட இது நாலாவது சப்போர்ட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 ரெசிஸ்டன்ஸ் லைன்ல இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த இடத்துல வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் நான் இங்கே பிரேக் டவுன் ஆகும்னு நினைச்சேன். பட் என்னன்னா மறுபடியும் போய் ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு மறுபடியும் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபால் வந்து ரொம்ப ரேரான ஒரு ஃபால். ஏதாவது கிராஷ் ஆனால் தான் இந்த மாதிரி நடக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஏதாவது நியூஸோ இல்லை ஈவெண்ட்டோ நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு கடைசி ஒரு 30 மினிட்ஸ்ல 1 ஹவர்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நிறைய பேர் நியூஸ் ஃபாலோவராக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன ரீசன் நீங்கள் போடுங்க. நாளைக்கு நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த ஃபால் கண்டினியூஸ் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மேபி இந்த ஃபால் கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு சப்போர்ட் எங்கே வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இதுதான் நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் தான் வந்து நெக்ஸ்ட் லெவலாக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 35,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெக்கவரி எடுத்துட்டு இந்த ஏரியாவை இல்லை இந்த ஏரியா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபால் ஆகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி மேபி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எகெயின் 35,000ங்கிறது தான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க போகுது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எகெயின் நாளைக்கு வந்து கிளியர் கட்டாக இருக்குது.
இங்கே சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இதை உடச்சிதுன்னா நமக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஃபால். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் 16,350 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து நமக்கு அடுத்த சப்போர்ட்டே இருக்குது. ஸோ நிஃப்டி மட்டும் நாளைக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃபாலை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நாம் வந்து நாளைக்கு பிரேக் டவுன் ஆகணும்னு வேண்டிக்குவோம். பிரேக் டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து ஜூன் 1ஆம் தேதி. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதனால் ஸோ முடிஞ்சதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நாளையிலேருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு புது மாதம் 1ஆம் தேதி. ஸோ சேலரி வர மாதிரி நாளைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நாளையிலேருந்து நான் வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் அண்ட் என்னோட பொசிஷன் சைஸிங் ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறதில்ல கண்டிப்பாக. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அப்சர்வ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கிளாரிட்டி வந்து நாளைக்கும் நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி அனலிசிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய அனலிஸை போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட சிபிஆர் இண்டிகேட்டர் ஒன்று நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு ஓப்பன் சோர்ஸில் எடுத்து அதை நான் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இண்டிகேட்டர் ஃபைன் பண்ணேன். அதுக்கு பேர் வந்து ப்ரோ சிபிஆர்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 SMA 50 SMA அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ 20 SMA வந்து இந்த பிளாக் கலர் லைனு, 50 SMA வந்து இந்த ப்ளூ கலர் லைன். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் வந்து இதை ஹைட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன பேக் டெஸ்ட் பண்ணேன். அதனுடைய அவுட்புட்டே நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா எங்கே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடம் தான் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய இடம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரோக் பண்ணிடுச்சு. அதுதான் ரீசன் நம்பர் 1. ரீசன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இந்த 50 SMAக்கும் இந்த 20 SMAக்கும் கீழே டவுனில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ரெண்டாவது ரீசன். ஸோ இந்த ரெண்டு ரீசன். ஆனால் ஒரு பேடான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பிவோட் சிபிஆரில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் நிறைய பேர் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானுமே அப்படி இதெல்லாம் பார்த்து பண்ணுறவனா இருந்தால் பண்ண மாட்டேன். பட் நான் பேஸ்ட் ஆன் ட்ரெண்ட் லைன் கேண்டில்ஸ்டிக்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறவனா இருந்தால் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக என்ட்ரி எடுத்திருப்பேன். ஏன்னா நார்மலாக இந்த 3 லைனில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை தான் அவங்களும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ மேபி இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கீழே வந்துட்டனால, கீழே ஃபால் ஆனதுனால நமக்கு வந்து இது வந்து ஒரு ஹியூஜ் ஃபாலாக தெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த சிபிஆரை நான் வந்து பேக் டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கு. நமக்கு வந்து என்ட்ரியும் கிளியரா இருக்கு, சிபிஆரையும் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா. இது வந்து சப்போர்ட் லைன் 1 S1ன்னு சொல்லுவாங்க. இந்த S1 வந்து பிரேக் பண்ணி கீழே வந்து டவுன்ல வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த S1 பிரேக் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து S2 S3 வரைக்கும் தான், S3 வரைக்கும் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 20 SMA 50 SMA இந்த ரெண்டும் பிரேக் ஆகிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஆல் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் தான். இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோஸ் கேண்டில் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக நான் இன்னைக்கு இந்த பிளேஸில் தான் உங்களுக்கு வந்து நான் என்னோட டெலிகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன். ஓகேங்களா. ஸோ யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தா நம்ம குரூப்பில் போடுங்க. அண்ட் உங்களுடைய தாட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க உங்கள் கமெண்ட்ஸில். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா. ஸோ அதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இதுதான் நடந்தது மார்க்கெட்டில். ஸோ எகெயின் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் ரியாலிட்டியில் என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு கேப் அப் ஆகுமோ கேப் டவுன் ஆகுமான்னு தெரியல. பட் ஒன் டே கேண்டில் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டு நமக்கு கொடுத்துருக்கிற கேண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருக்கு. ஓகே. லாஸ்ட் ஒரு 5 ட்ரேடிங் செஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கேண்டில் மட்டும்தான் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெட் கேண்டில் வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை வந்து எகெயின் கண்டினியூ ஆகாமல் எகெயின் நமக்கு வந்து நாளைக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்னை போட்டு மூவ் ஆகுமா இல்லை கேப் அப் ஆகுமான்னு தெரியல. இதை வச்சு நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 35,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த 35,000 மேபி பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் ஒன் டே கேண்டில் வச்சுச்சுன்னா நமக்கு வேணும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மீண்டும் நமக்கு வந்து டவுன் சைடில் வந்து கிட்டத்தட்ட வந்து 33,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து தொடர்க்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேங்களா. பார்ப்போம் மார்க்கெட் நமக்கு வந்து என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். நான் இன்ட்ராடே தான் பண்ண போகிறேன். ஏன்னா என்னுடைய ஸ்விங் ட்ரேடிங் சக்ஸஸ் வந்து இன்னும் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. நீங்கள் கேட்கலாம் அதே ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான். ஸ்விங் ட்ரேடிங் இதில் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து என்னன்னா இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு செட்டே ஆகாது.
நமக்கு கொரோனா கிராஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட்ல இருந்துச்சு. ஸோ புல்லிஷ் மார்க்கெட்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம், நமக்கு வந்து பயப்படாமல் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இந்த மாதிரி ரொம்ப வாலட்டைலான மார்க்கெட்டில் இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா ஆபத்தில் தான் முடியும். பட் நம்ம வந்து மேபி நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் ஒரு லாட் இது வச்சு ட்ரேட் பண்ணலாம், வித் ஹெட்ஜிங்கோட பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஹெட்ஜிங்கில் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஸோ அதனால் நான் வந்து ஹெட்ஜிங் எல்லாம் போகிறது கிடையாது. அண்ட் ஸோ நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.